இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிலும் இந்த தலைப்பு பகுதியில் என்ன விடயம் பற்றி பேச போன்றோம் என்று சொன்னால் புலமை பரிசில் கற்கின்ற அதாவது பரீட்சை எடுக்க போன்ற மாணவர்களுக்கான இந்த வகுப்பு தடை நேற்று நள்ளிரவு முதல் விதிக்கப்பட்டிருக்கின்றது. இனி பிள்ளைகள் தங்களுடைய பரீட்சைக்கு தயாராகின்ற அந்த செயற்பாடுகளை செய்து கொண்டிருப்பார்கள். ஆகிய இந்த பரீட்சை என்று நாங்கள் சொல்லுகின்ற போதே அதிகமாக குறிப்பாக இந்த புலமை பரிசில் பரீட்சை என்று சொல்லுகின்ற போதே அநேகர் சொல்லுகின்ற ஒரு விடயம் பிள்ளைகளுக்கான பரீட்சை அல்ல, இது ஒரு பெற்றோர்களுக்கான பரீட்சையாக இருக்கின்றது. என்று சொன்னால் பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை தாண்டியும் அதிகமாக ஊக்கமாக பிள்ளைகளை வகுப்பர்களுக்கு அழைத்து செல்வதாக இருக்கட்டும் அல்லது அவர்களுக்கு அறிவுரை கூறுவதாக இருக்கட்டும் இவ்வாறான விடயங்களில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். அது மாத்திரமல்லாமல் சிறிய பிள்ளைகள் பரீட்சைகளுக்கு செல்வதற்கு நாங்கள் சரியான பாதையில் அவர்களை வழிநடத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சிலரை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது பரீட்சை என்று சொல்லிவிட்டாலே அவர்களுக்கு ஒரு பரீட்சை பதகளிப்பு பரீட்சை பதற்றம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். பரீட்சை வரப்போகின்றதே, நான் என்ன செய்ய போகின்றேன் என்று சொல்லி எப்பொழுதுமே ஒரு பதற்ற நிலையில் இருப்பார்கள். சில சமயங்கள் நாங்கள் பார்க்கின்ற போது பரீட்சை எழுதுகின்ற போது அவர்களுக்கு அந்த விடை தெரிந்திருந்தாலும் கூட அந்த பதற்ற நிலையில் பிழையான விடை எழுதுகின்ற ஒரு நிலைமை இருக்கும். அது மாத்திரமில்லாமல் சிறுவர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் ஒரு விடையின் கீழ் கோடிட்டு விட்டு பின்னர் ஒரு சிறிது நேரத்தின் பின் இன்னொரு விடையின் கீழ் கோடுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இவ்வாறெல்லாம் இல்லாமல் சிறிய சிறிய திருத்தங்களை எங்கள் மத்தியில் கொண்டு இந்த பரீட்சை பதகளிப்பை குறைக்கின்ற போதே பிள்ளைகளை நாங்கள் சரியான வகையில் அவர்களுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்ப பரீட்சை எழுத வைத்து விடலாம். நாங்கள் சிலர் சிந்திக்கின்ற ஒரு விடயம் என்று சொன்னால் இன்னும் பரீட்சைக்கு ஒரு 4-5 நாட்கள் தான் இருக்கின்றது என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு சொல்லுவோம் இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கின்றது, படிக்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளை தொடர்ச்சியாக அந்த படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அந்த சூழ்நிலைக்குள்ளேயே நாங்கள் தள்ளி விடுகின்றோம். அவர்களுடைய அந்த மனம் ஒரு ரிலாக்ஸாக இருப்பதற்கான ஒரு வேலைப்பாடுகளை நாங்கள் கொடுப்பதில்லை. ஒரு பரீட்சை டென்ஷனை நாங்களே கொடுத்து விடுவதாக இருக்கின்றோம். அவ்வாறாக இல்லாமல் இந்த பரீட்சை நேரங்களில் பிள்ளைகளுக்கு சரியான வகையில் பாடங்களை சொல்லிக் கொடுங்கள். ஆனால் அவர்களுக்காக சரியான நேரங்களையும் நீங்கள் ஒதுக்குங்கள். அவர்களுக்கு உணவை சரியான நேரத்தில் கொடுங்கள். சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பரீட்சை பதகளிப்பில் உணவை உட்கொள்ள மாட்டார்கள். அதனால் உடல் ஆரோக்கியம் கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த பரீட்சை காலங்களில் சிலர் நோய் நிலைமைகளுக்கே ஆளாகக்கூடிய நிலைமைகளாக இருப்பார்கள். ஆகிய அவ்வாறாக இல்லாமல் நாங்கள் பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்த வேண்டும் என்று சொன்னால் பரீட்சைக்கு நாங்கள் முதலே பிள்ளைகளை தயார்படுத்தி இருப்போம். அதற்காக கற்பிப்பதற்கு நாங்கள் பல வகுப்புகளுக்கு அழைத்து சென்றிருப்போம். அதன் ஊடாக பிள்ளைகள் கற்றிருப்பார்கள். அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த விடயங்களை மீட்டி பார்க்கின்ற தினங்களாகவே இந்த 2-3 தினங்கள் இருக்க போன்றது. ஆகிய இந்த பரீட்சைக்கான தயார்படுத்தலே பிள்ளைகளை நாங்கள் சரியான வகையில் தயார்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இந்த பரீட்சை தினங்களின் போது நாங்கள் சரியான நேரத்தில் பிள்ளைகளை நாங்கள் அழைத்து செல்ல வேண்டும். எங்களுக்கு பரீட்சை நேரம் 8:30 மணியாக இருந்தால் நாங்கள் 8 மணிக்கே நாங்கள் அங்கு நிற்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பதற்ற நிலையை குறைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளாக இவை இருக்கின்றன. அது மாத்திரமல்லாமல் தேவையான பொருட்களை பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பிள்ளைகளுக்கு நல்ல உறக்கத்திற்கான ஒரு நேரத்தை கொடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக படிக்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு அந்த உறங்குவதற்கான நேரத்தை சிலர் கொடுக்காமல் இருப்பதனால் அந்த நேரங்களில் பிள்ளைகளுக்கு அந்த நித்திரை அந்த பரீட்சையின் மண்டபத்திலே நித்திரை வருகின்ற ஒரு நிலை கூட இருக்கின்றது. ஆகவே நாங்கள் சிறு பிள்ளைகளை கவனமாக கையாள வேண்டும். அவர்களை சரியான பாதையில் நாங்கள் வழிநடத்தி செல்ல வேண்டும். பரீட்சைக்கான முன் ஆயுதங்களை நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டும். பரீட்சை மண்டபத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு நாங்கள் ஒரு கேள்வி வந்தால் நாங்கள் எங்களுடைய ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், ஒரு தடவை வாசித்து அதற்கு பதிலளிக்காமல் ஒரு கேள்வியை சரியான விதத்தில் நீங்கள் வாசியுங்கள். உங்களுக்கு விளங்கவில்லை என்று சொன்னால் 2-3 தடவைகளாக வாசியுங்கள். வாசிக்கின்ற போது சில சமயம் அது எங்களால் முடியக்கூடியதாக இருக்கும் அந்த விடை எழுவதற்காக இந்த சிறிய பிள்ளைகளை நாங்கள் சரியான பாதையில் வழிநடத்த வேண்டும். இந்த பரீட்சை காலங்களில் அவர்களுக்கான முன்னாயத்தங்களை நாங்கள் சரியான விதத்தில் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இல்லையா ஹரியர்? நிச்சயமா. அப்ப இந்த புலமை பரிசில் பரீட்சை என்று வரும் பொழுதும் இது ஒரு போராட்டம் இந்த பரீட்சையாக இருந்து கொண்டிருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இந்த பெற்றோர்களுக்கு நாங்கள் கூறக்கூடிய விடயமாக இருக்கிறது என்றால் ஒரு மனிதனுடைய மூளை ஒழுங்காக வேலை செய்யணும்னா அவனுக்கு நிச்சயமாக கட்டாயம் குறைந்தது இந்த 5 தொடக்கம் 8 மணித்தியாலத்துக்கான நித்திரை தேவையாக இருக்கிறது. அப்படியான நித்திரை எங்களுக்கு குறையும் பொழுது எங்களுடைய மூளையினால் அந்த செய்திகளை கடத்த முடியாமல், அதனால தான் நிறைய பேர் இரவரவா படித்தோம் எக்ஸாம் போனால் ஒன்றுமே ஞாபகம் முறையில் சொல்லக்கூடிய விடயம் அதுவாக தான் இரவரவா நாங்கள் படிப்போம். முடிய 2 மணி 3 மணி 4 மணி மட்டும் படிப்போம். ஆனால் எக்ஸாம்குள்ள போயிருந்தோம்னா அந்த கேள்வியை பகை இதெல்லாம் படித்த மாதிரி இருக்குமா நான் ஞாபகம் வரும். அப்போ தூக்கம் என்பது எங்களுடைய மூளையினுடைய வினைத்திறனை அதிகரிக்கக்கூடிய செயற்பாடாக இருக்கிறது. அதே போல இந்த உணவு முறை எவ்வளவுக்கு நாங்கள் ஆரோக்கியமான உணவுகளை இந்த பரீட்சைக்கு முதல் நாள் உள்ளெடுக்கிறோமோ அவை அனைத்துமே எங்களுடைய மூளையினுடைய வினைத்திறனை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த காலங்களிலே பிள்ளைகளுக்கு இந்த உணவு உறக்கம் 2 விடயங்களுமே மிகவும் கவனமாக வைத்துக் ஒரு வருஷமா அவையில ஏற்றிறக்கி படிப்பிச்சிருப்பீங்க. அவங்களோட மூளைக்கு அவங்களோட கெப்பாசிட்டிக்கு அவங்களால கொஞ்சத்தை அவங்க ஏற்று மூளையில பதிவு செய்து வச்சிருப்பாங்க, படிச்சு வச்சிருப்பாங்க. அவங்களோட மூளைக்கு எதெல்லாம் செய்ய வருமோ அதெல்லாம் அந்த மூளையில் இருக்கு. அந்த மூளையை நாங்கள் அப்படியே ஆரோக்கியமாக
பரீட்சை மண்டபத்திலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தான் இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த 2-3 தினங்களிலே செய்ய வேண்டியது. இந்த காலங்களில் போட்டு அதப்படி இதப்படி இந்த கேள்வியை பார், அந்த சார் பாஸ் பேப்பர் செய்ய, அந்த சார் சூம் ரெக்கார்ட பேர், அதற்குள் இதற்குள் என்று அவர்களை போட்டு திணிக்காமல் அவர்களை அவர்களுடைய பாட்டிலேயே விடுங்க. அவர்கள் படித்ததை அவர்கள் தங்களுக்குள்ளே மீள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இருப்பார். பரீட்சைக்கு முதல் நாள் போட்டு இரவா படிக்காம ஒரு 8-9 மணியோட அவங்களை படுக்க விடுங்க. அப்போ ஒரு 9 மணிக்கு படுக்க விட்டா இல்லை 8:30க்கு படுக்க விட்டது அவங்க அடுத்த நாள் காலையிலே எழும்பி அதிகாலை எழும்பும் கொஞ்சம் புத்துணர்ச்சியாக எழும்பி கோயில் குளங்களுக்கு எல்லாம் போயிட்டு கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இந்த பரீட்சை மண்டபங்களுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். அதே போல இரவா அவங்களை படிக்க வச்சு அதிக அளவு இரவா படிக்க வச்சு இரவா சாப்பாட்டு டீயை கொடுத்து அடுத்த நாள் எக்ஸாம் உள்ள போய் நித்திரா மூளை செயற்படாது. அப்போ அளவான உணவு பழக்க வழக்கங்கள் உணவுகளை கொடுத்து அவங்கள ரிலாக்ஸாக இருக்க வைங்க. அப்போதான் அந்த எக்ஸாமை அவர்கள் சிறப்பாக செய்யக்கூடியதாக இருக்கும். இது எங்கடையாக்கள் என்ன செய்யறேன்னா முதல் நாள் தான் போட்டு புத்தகங்களை வைக்கிறது, அதை வாசி டிவி பக்கம் வராத ஹோலுக்கு வராத ரூமுக்கு இருந்து படி, வெளியில போகாத கோயில்களுக்கு போகான்னு போட்டு பிள்ளைகளை திணிக்கிறது. அப்போ நாங்கள் வளர்ந்தவர்களை ஒரு அளவுக்கு மேலே படிக்க எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருது, கேம்பஸில் படிச்சு கொண்டு போய் பிசரான டியூட்டை கிழிச்சு எறிஞ்சிட்டு போயிடுது ஒரு எக்ஸாம். இப்போ அப்படி இருக்கும்போது இந்த சின்ன பிள்ளைகள் பிஞ்சு மனது விளையாட வேண்டிய இதை இன்றைக்கு பலரும் கூறக்கூடிய விடையும் இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த புலமை பரிசு சிஸ்டம் என்பது சின்ன பிள்ளைகள மனதிலேயே ஒரு திணிப்பை கொடுக்கிறது. அப்போ தயவு செய்து நாங்கள் என்ன பண்ணுவோம், இன்றைக்கு உடல்நல பிரச்சனைகள் பல வரைக்கும் உடல்நல பிரச்சனை வரைக்கும் இது ஒரு சாதாரண ஒரு பரீட்சை தான். இந்த பரீட்சை பலருடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்றால் அது என்னை கேட்டால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. இந்த ஒரு சாதாரண பரீட்சைக்காக பிள்ளைகளுடைய மனதை பாதிக்க செஞ்சு உடலை பாதிக்க செஞ்சு இன்னும் அவர்கள் வாழப்போ இப்போ ஒரு 10 வயதண்டா இன்னும் ஒரு 60-70 வருடங்கள் அவர்கள் வாழப்போகிறார்கள். அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சீர்குலைத்து விடாதீர்கள் என்பதைத்தான் நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கு. இது அவர்களுடைய எவ்வளவு காலம் அவங்க படிச்சதை அவங்க விளையாடி படிச்சாங்களோ அல்லது சீரியஸா படிச்சாங்களோ அவங்களோட கெப்பாசிட்டியை பார்க்குறாங்க. அவங்களோட மூளைக்கு எவ்வளவு அவங்க பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு தான் நாங்கள் கொடுக்கிறோம். அப்ப அவங்களை விடுங்க, என்ன அவங்க பெற்றுக்கொண்டார்களோ அவங்க சாதாரணமாக இந்த பரீட்சை எழுதி விட்டு வரட்டும். இந்த பரீட்சையிலே சித்தி பெற்றவர்களான எனக்கு தெரிந்த எல்லாரையும் நான் கூறவில்லை. புலமை பரிசில் பரீட்சையிலே மாவட்டங்கள் இடங்களுக்குள் வந்தவர்கள் கூட பல்கலைக்கழக அனுமதிகள் இல்லாமல் பலர் இருந்திருக்கிறார்கள். புலமை பரிசை பரீட்சையில் பெயிலாகாத நிறைய பேர் இன்றைக்கு சாதிக்கலாம். இன்றைக்கு நீங்க இந்த சமூக வலைதளங்கள் பார்ப்பீங்க, இந்த ஃபேஸ்புக் டிக்டாக்ல இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு தெரிந்திருக்கும். இன்றைக்கு அந்த வருது அந்த ஸ்காலர்ஷிப் பாஸ், OL பாஸ், AL பாஸ், கேம்பஸ் பாஸ் அப்படி அந்த டிக் பண்ணி அந்த தங்களுடைய வரலாறுகளை கூறும் அந்த ரீல்ஸ் கொண்டு அப்படி பார்க்கும்போது பாருங்கள் பலருடைய பார்த்தீர்கள் புலமை பரிசில் பரீட்சை பெயிலானவர்கள் பல்கலைக்கழகங்கள் மருத்துவ கூடம் பொறியியல் கூடம் சாதித்துக் கொள்ளும். இந்த பரீட்சை என்பது இது எங்களுடைய பெற்றோர்கள் நினைப்பது போல பெரிய பாடசாலைகள் வார வருஷத்திலிருந்து இந்த பெரிய பாடசாலை சின்ன பாடசாலை என்று எல்லா பாடசாலையும் ஒரே மட்டத்தில் இந்த புலமை பரிசில் பரீட்சையை வைத்து பாடசாலைகளுடைய ஏற்றத்தாழ்வுகள் தரம் பிரிக்கிற முறைமை இல்லாமல் இருக்கும். அப்ப இந்த வருடம் போட்டு பிள்ளைகளை நசுக்காமல் சாதாரணமாக அவங்க படிச்சது அவங்களோட கெப்பாசிட்டி என்ன இருக்கும் அந்த புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளை வைத்துக் கொண்டு தீர்மானிங்கள். பிள்ளைக்கு இந்த இதுதான் சரி வரும், இதுதான் அவன் நாளில் உங்களை கெப்பாசிட்டி தான் அவன்கிட்ட இருக்கு, எந்த துறையில் அவன் வரும், விளையாட்டு துறையில் அவனுக்கு ஆர்வம் இருக்கும் தீர்மானிக்கக்கூடிய துறையாக தான். அதை தாண்டி நான் கூறுவது புலமை பரிசில் கொண்டு வரப்பட்டது இது புலமை ஸ்காலர்ஷிப் எனும் பொழுதும் இந்த வறிய மாணவர்கள் இந்த பரீட்சையிலே சித்தியின் பொழுது அவருடைய எதிர்கால கல்விக்காக ஒரு தொகை புலமை பரிசிலை வழங்குவது அதற்காக தான் கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு நாங்கள் பார்த்தா கோடியிடம் இறக்கிறார்கள், கார்ல போடுறார்கள், டியூஷன்களுக்கு ஏற்றி இறக்கி பிள்ளைகளை போட்டு முறிஞ்சு தள்ளுறோம். அப்ப அதெல்லாம் விடுவோம். இன்றைக்கு சிறிய பாடசாலைகள் படித்த இன்றைக்கு பலர் நாசாவில் கூட விஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள். சிறிய பாடசாலைகள் படித்தவர் பல்வேறு சாதனைகளை புரிந்து கொண்டு அப்ப பாடசாலை இந்த பாடசாலை என்பது முக்கியம் இல்லை, பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த தரம் 6லிருந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆக்கம் ஊக்கம் தான் என்னவென்பது. எனவே பிள்ளைகளை நெருக்குவாரத்துக்கு உட்படுத்தாமல் அவர்களை போட்டு கஷ்டப்படுத்தாமல் இப்ப வீட்டில் இருக்கக்கூடிய முதிய ஊர்வாளையும் பிள்ளையை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறீங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க சொல்லிவிட்டு அப்படி இல்லை. பிள்ளைகளுடைய இந்த பரீட்சை என்பது சாதாரண ஒரு பரீட்சையாக கடந்து செல்லுங்கள். இலங்கையிலே வருகின்ற ஜனவரி மாதத்திலிருந்து வரப்போகிற இந்த கல்வி சீர்திருத்த மாற்றங்களில் பாரிய மாற்றங்கள் வரும். அப்ப பிள்ளைகளை போட்டு நசுக்காதீர்கள். அவனால் எது வருமோ அவர்களால் எது வருமோ அதை அவர்கள் செய்யட்டும். கடைசி அவர்களுக்கு இந்த சிறந்த உணவையும் சிறந்த உறக்கத்தையும் கொடுத்தாலாச்சும் அவருடைய இருக்கக்கூடிய அறிவை இன்னும் கொஞ்சம் விரயத்துடன் பயன்படுத்தி இந்த பரீட்சையில் அவர்கள் நினைத்ததை அடையக்கூடியதாக இருக்கும் என்பதை நாங்களும் பெற்றோர்களுக்கு கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக கரிகரன் கூறியது போலே நாங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நேரான விடயங்களை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதாவது பாசிட்டிவாக பிள்ளைகளை யோசிக்க வைக்க வேண்டும். அவர்களால் முடியாது அல்லது அவர்களால் இயலாது என்ற வார்த்தை பிரியோகங்களை நாங்கள் தவிர்த்து அவர்களால் முடிந்த வரைக்கும் எவ்வாறு வெற்றி பெற முடியும் என்கிறதான வழிமுறைகளை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சில பெற்றோரை பார்க்கின்ற போது பிள்ளைகளை அருகில் இருக்கின்ற வீட்டுக்காரருடன் அல்லது அருகில் இருக்கின்ற பிள்ளைகள் அவர்களுடன் கம்பேர் பண்ணி பார்க்கிற ஒரு நிலைமை இருக்கின்றது. அந்த பிள்ளை பார் எப்படி படிக்கிறார், அவர் இத்தனை மார்க்ஸ் எடுக்கின்றார் என்று சொல்லி மற்றவர்களுடன் பிள்ளைகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அவ்வாறாக இல்லாமல் இந்த பரீட்சை காலங்களில் பிள்ளைகளால் முடிந்த வரைக்கும் அவர்கள் படிப்பதற்கு நீங்கள் ஊக்குவியுங்கள். மற்றவர்களுடன் எப்பொழுதுமே நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது பிள்ளை தன்னை குறைவாகத்தான் நினைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தன்னை விட அந்த மாணவன் அதிகமான புள்ளி எடுக்கின்றானே அல்லது அவனிடம் ஆற்றல் அதிகமாக இருக்கின்றது என்று சொல்லி அவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது பிள்ளை தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதனால் தாழ்வு மனப்பான்மைகள் உருவாகக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சிறு வயதிலேயே பிள்ளைகள் மத்தியில் நீங்கள் தாழ்வு மனப்பான்மைகளை விதைத்து விடாதீர்கள். அதுவே
பிள்ளைகள் வளர்ச்சி அடைந்து செல்வதற்கு வெற்றி பெற்று செல்வதற்கு ஒரு தடை கற்களாக இருந்துவிடும். ஆகவே பிள்ளைகளை வாழ்த்துங்கள், உன்னால் முடியும், அல்லது இந்த விடயங்களை உன்னால் கற்க முடியும் என்று சொல்லி பிள்ளைகளை நீங்கள் வாழ்த்தி கொண்டே இருங்கள். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சந்தோஷமாக வாழ்த்தி நீங்கள் கற்பிக்கின்ற போது நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய வழியில் வெற்றி பெற்று செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே பிள்ளைகளிடம் எந்த விடயங்களையும் திணிக்காதீர்கள், மற்றவர்களிடம் ஒப்பிட்டு பேசாதீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு கற்க முடியுமோ அவ்வளவுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது பரீட்சை நாளைய தினம் பரீட்சை இருக்கின்றது, இன்றைய தினம் முழுவதும் வெளியில் நீ செல்லக்கூடாது என்று சொல்லி ஒரு இடத்திலேயே அமர்த்திவிட்டு சரியானதுக்கு உணவை மட்டும் கொண்டு கொடுப்பார்கள், படி என்று சொல்லி இருத்தி விடுவார்கள். அவ்வாறு இல்லாமல் பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் இருந்து பேசுங்கள், கதையுங்கள், அவர்களுடன் கதைத்து அவர்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் தீர்த்து கொள்ளுங்கள். பரீட்சைக்கு முதல் நாட்களில் தான் அதிகமான சந்தேகங்கள் பிள்ளைகளுக்கு எழக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு நேரங்களில் அந்த சிறிய சிறிய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுங்கள். என்று சொன்னால் அந்த சந்தேகத்துடனே பரீட்சைக்கு செல்லுகின்ற போது நிச்சயமாக அதுவே ஒரு பதற்ற நிலையை உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே பிள்ளைகளுக்கு நாங்கள் சரியான உணவு வகைகளையும் வழங்க வேண்டியது இருக்கின்றது. சிலரை பார்க்கின்ற போது பிள்ளைகளுக்கு பிடித்த உணவுகளை பரீட்சை காலங்களில் வாங்கி கொடுத்தால் பிள்ளை நன்றாக படித்து விடுவார் என்று சொல்லி என்ன செய்வார்கள், வெளியில் இடங்களில் சாப்பாடுகளை வாங்கி கொண்டு வருகிறார்கள், அவர்களுக்கு பிடித்த உணவுகளை வாங்கி கொண்டு வருகிறார்கள். அவ்வாறாக இல்லாமல் முடிந்த வரைக்கும் இந்த பரீட்சை காலங்களில் உணவுகளை வீட்டில் தயார் செய்து கொடுங்கள். பிள்ளைகளுக்கு ஒரு மன அமைதி, அது மாத்திரமில்லாமல் ஞாபக சக்தியை தரக்கூடிய பலவிதமான உணவுகளை நீங்கள் கொடுங்கள். இந்த கடைகளில் வெளியிடங்களில் வாங்கி பிள்ளைகளுக்கு உணவுகளை கொடுப்பதை முடிந்த வரைக்கும் இந்த பரீட்சை காலங்களில் தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொல்லி பார்க்கின்ற போது சில சமயங்களில் ஒவ்வாமைகளின் காரணமாக பிள்ளைகளுக்கு அதுவே பரீட்சை எழுவதற்கு தடையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த விடயங்களில் மிக மிக கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பிள்ளைகளை சரியான பாதையில் வழிநடத்துங்கள், அவர்களோட இந்த நேரத்தை நீங்கள் செலவழியுங்கள். பிள்ளைகள் படிக்கின்ற போது நீங்களும் பிள்ளைகளுக்கு தெளிவான வகையில் அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். உங்களுக்கு முடிந்த வரைக்கும் இன்று அநேகமான பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் சில சமயங்களில் அவர்களை திணிக்க முற்படுகிறீர்கள். அந்த திணிக்க முற்படுகின்ற விடயத்தில் தான் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் பிள்ளைகள் அனைவருமே பரீட்சைக்கு சரியான நேரத்துக்கு நீங்கள் அழைத்து செல்லுங்கள், தேவையானவற்றை எடுத்துக் கொடுங்கள். அது மாத்திரமல்லாமல் பிள்ளைகளிடம் சொல்லுங்கள், இது ஒரு பரீட்சை, இதில் நீங்க முடிந்த வரைக்கும் உன்னுடைய பதில்களை எழுது என்று சொல்லி பிள்ளைகளை அனுப்புங்கள். சிலரை பார்க்கின்ற போது சிலர் சொல்லுகின்ற ஒரு விடயம், இந்த பரீட்சையில் நீ வெற்றி பெற்றால் தான், புலமை பரிசில் பரீட்சையில் நீ பாஸ் பண்ணினால்தான் உனக்கு ஒரு குறித்த விடயம் கிடைக்கும், அல்லது பாஸ் பண்ணினால்தான் உனக்கு இந்த ஒரு இது இருக்கும் என்று சொல்லி ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு இந்த பரீட்சைகளை இந்த சிறிய வயதிலேயே பிள்ளைகளை எழுத வைக்கிறார்கள். அது பிள்ளைகள் மத்தியில் அதுவே பெரிய ஒரு தடை கற்களாக இருக்கும். பாஸ் பண்ணினால்தான் என்னுடைய அப்பா ஒரு இடத்திற்கு அழைத்து செல்வார், அல்லது பாஸ் பண்ணினால்தான் நான் அடுத்த இந்த குறித்த ஒரு பாடசாலைக்கு செல்ல முடியும் என்கின்ற ஒரு நிபந்தனையின் கீழ் பிள்ளைகள் கல்வி கற்கின்ற போது பிள்ளைகளுக்கு அந்த படிப்பிலேயே சில சமயங்களில் விரக்தி ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. சில சிறுவர்கள், சில பிள்ளைகளை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பாடசாலை காலங்களிலேயே அவர்களுக்கு இந்த பாடங்கள் மீது வெறுப்பு வந்துவிடும். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் அவர்கள் படிக்க மாட்டார்கள். எந்த ஒரு விடயத்தையும் அவர்கள் விருப்பத்துடன் செய்கின்ற போதுதான் அதனுடைய அந்த முழு பயனையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கின்றது. வெறுப்புடன் நாங்கள் கற்கின்ற போது, விருப்பம் இல்லாமல் மற்றவர்களுடைய திணிப்பிற்காக கற்கின்ற போது நிச்சயமாக எங்களுடைய அந்த கற்றலில் நாங்கள் முழுமையான ஈடுபாடு செலுத்த மாட்டோம். ஆகவே இந்த பரீட்சை காலங்களிலே பிள்ளைகளை நீங்கள் சரியான விதத்தில் தயார்படுத்துங்கள். அவர்களுக்கு ஏற்ற உதவிகளை நீங்கள் செய்து கொடுங்கள். சரியான விதத்தில் நாங்கள் பிள்ளைகளை வழிநடத்துகின்ற போது நிச்சயமாக நாங்களும் நல்ல பல விடயங்களை அவர்களிடமிருந்து நல்ல வெற்றிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாம் என்று கரண்ட் ஸ்டாஜியகுமார் மற்றும் நான் நன்றி.